அப்பா மகன் இருவருக்குமான மோதல் வெடித்ததற்கு காரணமே முகுந்தன் தான். யார் இந்த முகுந்தன்? இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். மேலே வாப்பா இருக்காரா? எதற்காக மாநில தலைவர் பொறுப்பு அறிவித்தார் ராமதாஸ்? விரிவாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவர் மகன் அன்புமணிக்கும் இடையே நடந்த மோதல் போக்குதான் பாமக தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருவரின் வார்த்தை மோதலுக்கு முக்கிய காரணம் முகுந்தன் என கூறப்படுகிறது. இவருக்கு தான் பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பை மேடையிலேயே அறிவித்தார் ராமதாஸ். இந்த அறிவிப்பால் கடுப்பான அன்புமணி, பாமகவை குடும்ப கட்சியாக மாற்ற முயற்சிக்கிறீர்களா என்றும், அவர் கட்சியில் சேர்ந்து 4 மாதங்கள் தான் ஆகிறது, அதற்குள் இளைஞரணி தலைவர் பொறுப்பு கொடுப்பது என்ன நியாயம் என்று ராமதாசிடம் கேள்வி எழுப்பினார். அப்போதே மேடையில் வைத்தே இருவருக்கும் வார்த்தை மோதல் வெடிக்கத் தொடங்கியது. யார் இந்த முகுந்தன் என்றும், ஏன் அவருக்கு மாநில தலைவர் பொறுப்பு அறிவித்தார் ராமதாஸ் என்ற கேள்வியும் கட்சி தொண்டர்கள் மத்தியில் எழுந்தது. முகுந்தன் யார் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் மகன்தான் முகுந்தன். அதாவது அன்புமணியின் சொந்த அக்கா மகன். தனது பேரனுக்கு பொறுப்பு வழங்குவதாக அறிவித்த போதுதான் அப்பா மகன் இருவருக்குள்ளும் இந்த மோதல் வெடித்துள்ளது. ஒரு புறம் பனையூரில் தனி அலுவலகம் தொடங்க உள்ளதாக அன்புமணி அறிவிக்க, கட்சியை விட்டு வெளியே செல்லுங்கள் என ராமதாஸ் ஆவேசமாக பேச, பாமக உடைகிறதா என்ற கேள்வி இங்கு எழுந்துள்ளது. இருவரும் இணைந்து மீண்டும் பயணிக்க வேண்டும் என்பதே பாமக தொண்டர்களின் விருப்பமாகவும் உள்ளது.